தாவேகா கட்சியில் மாவட்ட செயலாளர் பதவிக்கு 10 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்களே திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் மாவட்ட செயலாளர் பதவிக்கு நிர்வாகி அருள்ராஜ் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு பதவி கொடுக்கக்கூடாதுன்னு கட்சிக்குள்ளேயே ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. 10 கோடி வரைக்கும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒருத்தர் கொடுக்க தயாராக இருக்கிறாருன்னா அவருடைய பின்புலம் என்ன? அந்த 10 கோடி அவர் நியாயமான முறையில் சம்பாதிச்சிருப்பாரான்ற கேள்வி இருக்குது. இதை தாண்டி 10 கோடி ரூபா கொடுத்து மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி மாவட்ட செயலாளர் பதவி வாங்கினதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாருன்னா, எம்எல்ஏவாக ஆயிட்டார் அப்படின்னா அவருடைய நோக்கமும் எண்ணங்களும் சேவை மனப்பான்மையில் இருக்குமா, இல்லை அந்த 10 கோடியை போட்டுட்டு 100 கோடி அடுத்து சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் என்னுடைய கரியரோட உச்சத்தில் இருந்துட்டு நான் அதை விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ண வரேன் அப்படின்னு சொன்னவர், இதுவரைக்கும் தாவேகாவினுடைய மாநாடு நடக்குது, பொதுக்கூட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குதுன்னா, போராட்டம்லாம் நடந்ததில்லை இது வரைக்கும். அதுக்கெல்லாம் ஃபினான்ஸ் யார் பண்ணுறா, நிதிகள் எப்படி வருது, எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி அடிப்படையிலேயே இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்கு 10 கோடி ரூபா பேரம் பேசுகிறாங்கன்னா அவர்களுடைய நோக்கங்கள் அடுத்து என்னவாக இருக்கும்? இவர்கள் மாற்று அரசியல் செய்ய போகிறார்களா? அப்போ என்ன திமுக ஒழுங்கா, அதிமுக ஒழுங்கா, பாஜக ஒழுங்கா அப்படின்னு எல்லாரும் ஆப்வியஸாக தாவேகா தொண்டர்கள், விஜயினுடைய ரசிகர்கள் கேள்வி கேட்கலாம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் தூய்மையான அரசியல் கொடுக்க வரீங்க, நாங்கள் தூய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்கிறவங்க, தூய சக்திக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, உங்கள் கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்குன்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.